பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஒரு டப்பா குடிசைக்கு. Chai with Chitra. பாலுமேந்திரா அதுக்கப்புறம் சந்திச்சிங்களா? பாலுமேந்திராட அவர் நான் இறந்த டைமில் நான் இலங்கையில் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க. நாங்கள் பிறகு என்ன ஒன்றில் தங்களோட சேரணும், இல்லாட்டி நான் சிறையிலாண்ட பார்க்க முடியுமென்றது. பிறகு மிரட்டித்தான் பிறகு அந்த நார்விஜன் இவர் எரிக் ஷோலேமன் சொல்லி இந்த தூதர், அவருக்கு நான் அட்வைஸராக ஒர்க் பண்ணேன். அவரும் மற்ற என்னுடைய அரசியலில் இருந்த என்னுடைய முஸ்லீம் நண்பர்கள் மற்றது எல்லோரும் வந்து கோத்தபாயாண்ட ஒரு முரடான மிரட்டித்தான். எரிக் ஷோலேம் அரைக்க விட்டவர் ஜெயபாலன் இனங்களை பிரித்து வைக்கிறவர் இல்லை. ஜெயபாலன் வந்து இனங்களை சேர்த்து வைக்கிறவர். அவர் ஒரு உடனடியாக நீங்கள் ரிலீஸ் பண்ணாட்டி நான் வாய் திறக்க வேண்டி வரும். அவர் வாய் திறந்து அவர் போர்க்குற்றவாளியாக கைது அந்த அறிக்கை வந்த உடனே பயந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒரு பஷீர் சிவதாவத்தண்டு நான் முஸ்லீம் மக்களோட ரைட்ஸ் தொடர்பாக நான் ஒர்க் பண்ணினேன். அதே மாதிரி அவையும் எனக்கு பிரச்சனையோட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ரஃப் ஹக்கீம் சொல்லி ஒரு நீதியமைச்சர் இருந்து கொண்டே அரசாங்கத்துக்கு எதிராக என்ன பேக் பண்ணி அவர் அறிக்கை விட்டவர் அது உண்டு. மற்ற எரிக் ஷோலேம் எரிக் ஷோலேம் மிரட்டி தான். இல்லாட்டி பெரிய கொலைகாரன் வந்து எங்களோட வரலாற்றில் கோத்தபாய ராஜபக்ச தான். கோத்தபாய ராஜபக்சன்ற விருப்பம் இருந்தால் நான் உண்டு தங்களோட சேரணும், இல்லாட்டி நான் டிஸ்ட்ராய்டாக போகணும். அவர் பொதுவாக எல்லோரும் டிஸ்ட்ராய் பண்ண பார்க்குறவர் என்னோட எனக்கு ஒரு ஆப்ஷன் அவர் வச்சுருந்தார். ஆனால் நானும் ஒரு தினமன்றன் அது என்னது இந்த மாதிரி நான் செய்ததுகள் எனக்கு உதவிச்சுது. நான் முந்தி செய்த நன்மையோட வந்து எனக்கு உதவிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நான் இப்போ உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு காலம் அவரோடு சேர்ந்துருக்க மாட்டேன், டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருப்பேன். தமிழ் தவிர நீங்கள் ஒரு கன்னட படத்துலேயும் நடிச்சிங்க, அட்டகாசம். மொழியே தெரியாமல் எப்படி நடிக்க முடியும் உங்களால்? மொழி தெரியான்னு சொல்லிடல. அந்த படத்தில் வந்து 2 மொழி இருக்கு. உடல் மொழி, மற்றது பேசுகிற மொழி. மொழி தெரியாது, பாதி மொழி தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு அப்படி நடிச்சிங்கன்னு. பாதி மொழி தெரிஞ்சா கனவேலையே செய்யலாம் தானே. பாதி இங்கிலீஷ் தெரிஞ்சாக்கள் எவ்வளோ பெரிய இதில் இருக்குன்னா. அப்போ பாதி மொழி எனக்கு தரவாக படிச்சிட்டபடியா மீதியை வந்து டப்பிங்கு தக்க மாதிரி உதவிகளை அசைக்கிறது எல்லாம் இருந்தது. அதில் நான் கொஞ்சம் உடல் மொழி ஸ்ட்ராங்காக இருக்கும். உடல் மொழி ஸ்ட்ராங்காக இருக்காக்கா டப்பிங் பேசுகிறவைக்கு வந்து டப்பிங் வந்து ஈஸியாக உதவிகள் அது கூட தெரியாது. என்னோட ஃபோர்ஸ்ஃபுல்லாக நாங்கள் நடித்தோம்டா டப்பிங் வந்து ஒட்டிடும். மற்றது இவரும் டிரெக்டரும் வந்து அவரும் ரமேஷ் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். என்னோட இடைக்கிட ஆகிய பண்ணுவோம். அர்ஜுன் அவர் என்னோட நாங்கள் சந்திக்கிற நேரங்கள் எல்லாம் என்னோட நான் வந்து ஆடுகளம் நடித்தது என்ற பெறுபவர்கள் நான் மற்ற படங்களில் மதிக்கப்பட்டன. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஒரு 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 விசிட்டிங் கார்டு மாதிரி இருந்து ஆடுகளம். அது மாதிரி காரணம் இப்போ அர்ஜுனாவையெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக என்னோட பழையனதுக்கு அது ஒரு காரணம்தான். அர்ஜுன் நல்ல ஃப்ரெண்ட்லியாக என்னோட பழையனர். இதுமாதிரி எல்லாரும் வந்து மலையாளத்தில் நடிக்கக்கூடும் மலையாள ஆக்டர்ஸுக்கு என்ன நல்லா தெரிஞ்சிருந்தது. ஒரு படத்தோட நல்லா அறியப்பட்டவர் தான் நானும் ஒரு ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன். மலையாள படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? மலையாள படத்தில் ஒன்று என்னென்னா, நாங்கள் ஆக்டர் எல்லோரும் வந்து ஃப்ரீயாக வந்து கடலில் அந்த படம் எடுத்தது. மீனவர்கள் கிராமங்களுக்குள்ளாரும் போகும், பேசுவினோம். அவை என்ன கண்டுட்டு என்ன நான் டெல்லி போன நேரத்தில் ஹிந்தியாக்களே என்ன ஆடுகளத்தில் நடித்தான்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ மலையாளத்தை ஈஸியாகவே என்ன கண்டுட்டுனோம். இப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு. இந்த சூழல் இங்கே இல்லை. மலையாளிகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது வந்து இதுதான். இந்த கொமர்ஷியல் பிரமி இதுகளை பில் பண்ணுறது. இப்போ வந்து சில நடிகர்கள் அப்படியான போக்குகள் சில இருக்கலாம் கேரளாவில். ஆனால் பொதுவாக வந்து அந்த போக்குகள் குறைவு. அது வந்து
கேரளாவிலேருந்து கற்றுக்கொள்கிறேன்னா அதை கற்றுக்கொள்ளணும்னு தான் நினைக்கிறேன். கேரளாலேயும் நடிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது இப்போ. அதுதான் இருக்குது. அது இந்த பெரிய பட்ஜெட் படங்கள் வந்துட்டா, பெரிய பட்ஜெட் படங்கள் இல்லாமலும் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வராது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாது. பெரிய பட்ஜெட் படங்கள் இல்லாமலும் ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரி சர்வைவ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து எல்லாத்தையும் கொமர்ஷியலைஸ் பண்ண பார்க்குறது, உறவுகளை கொமர்ஷியலைஸ் பண்ண பார்க்குறது இருக்குது தானே. அது அது அதான் அது வந்து இங்கே கொஞ்சம் கூட. ஏன்டா இப்போ தமிழ்நாடு வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் இருக்கிறபடியாகத்தான் இப்போ சவுத் இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண தேவையான பயிற்சி பெற்ற ஆட்களும் உள்ள ஒரு சென்னை இருக்கிறது வந்து பெரிய பட்ஜெட் படங்களால் தான். பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து வெறுமனவே நடிகர்ன்ற கிரேஸை வச்சுக்கொண்டு ஓடுற படங்களை இருக்கிறதுக்கும் இந்த கிரேஸ், இந்த போலியான கிரேஸுக்கும் வந்து நிறைய உறவுகள் இருக்குது. இப்போ மலையாளத்தில் வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு கதைகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு யதார்த்தம் வந்து பேணப்படுதுன்னு நினைக்கிறேன். நான் போதிய அளவு பார்க்கல. சரியா நான் சொல்கிறது? ஓரளவுக்கு இங்கே வந்து பெரிய பட்ஜெட் படங்களில் வந்து இப்போ கமலஹாசன் எடுத்த ஒரு சில படங்கள் தவிர தேவர் மகன், மகாநதி மாதிரி படம், அந்த அந்த குருதி பண்ணாங்க. அது கமலஹாசன் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தான் நினைக்கிறேன். பெரிய பட்ஜெட் படங்களை வந்து கலைத்துவமாக கரெக்ட். மற்ற படங்களில் வந்து ஹீரோவை ப்ரொமோட் பண்ணி, ஹீரோ டான்ஸ் பண்ணி, ஹீரோ ஃபைட் பண்ணி, ஹீரோ சிரிச்சு ஹீரோ அதோட வச்சு படத்தை ஓடலாமன்ற ஒரு அந்த கனால நீடிக்கும்னு நான் நினைக்கல. அதுதான் இங்கே உள்ள எல்லா கோளாறுகளுக்கும் இந்த கரூர் மாதிரியான சம்பவங்கள் வரைக்கும் ஹீரோ சென்ட்ரிக்கான ஒரு ஃபில்ம் சென்ட்ரிக்காக, ஸ்டோரி சென்ட்ரிக்காக எல்லாம் ஹீரோ சென்ட்ரிக்கான இந்த நெரோனஸ் தான் இந்த இங்கே இருக்கிற ஒரு பெரிய மைனஸ். நீங்கள் குறிப்பிடுற பிக் பட்ஜெட் படத்துலேயே நீங்கள் ஒரு படம் நடிச்சிருக்கீங்க, விஜயோட ஜில்லா. ஜில்லாவும் வந்து என்ன நடந்தேன்னா அந்த டைம் என்கிட்ட காசு இல்லை கையில். ஸோ ஜெயபாலன் நடிக்கணும்னா உங்ககிட்ட காசு இல்லாமல் இருக்கணும். காசு இல்லாமல் இருக்கணும், அதோட ஒரு சின்ன பாத்திரமாக இருக்கணும். நடிப்பை நான் வந்து வெறுக்கிறேன் இல்லை, நான் வாழைக்குள்ள நான் எந்த வாழ்க்கையை நான் வாழ வேணும். அவ்வப்போது இந்த வாழ்க்கையை பாதிக்காத மாதிரி எல்லாவில் நாடகத்தில் இருந்த மாதிரி ஒரு குடும்பம் இல்லை. பிக் பட்ஜெட் படங்கள்லேயே அந்த பெரிய படங்களுக்குள்ள பண்ணையாற்ற வீடு தொழில் அந்த தொழில் செய்கிற மாதிரியான ஒரு இது ஆடகத்தில் ஒரு குடும்பம் இருந்தது. இல்லாட்டி நான் சில நேரங்களில் நான் ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கிற டைமில் என்னெல்லாம் வெற்றிமானம் சகிச்சிருக்கிறது கஷ்டம். அந்த இது ஜில்லாவில் அது இருக்குது. ஜில்லா நான் ஒரு பண்ணையார் வீட்டில் போய் ஒரு பெயிண்டிங் செய்து வச்சுட்டு இல்லாட்டி ஒரு சின்ன வேலை செய்துட்டு வந்த மாதிரி தான். அந்த மனித உறவுகள் வந்து பெரிய பட்ஜெட் அந்த பெருசாக இருக்குல்ல. அப்போ விஜய் மோகன்லாலோட பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது இல்லை. நான் பொருளும் பலரில் அவை என்னோட நானும் அவையும் சந்திக்க ஒன்றை நடிக்க அவர் வந்து ஆடுகளத்தில் என்ன கண்டபடியாக அவர் என்ன ஒரு நடிகனாக சக நடிகனாக நான் வந்து யாரோடையும் போய் இந்த பெரிய நடிகர் சின்ன நடிகர்ன்னு எனக்கு எல்லாரும் நடிகர்கள்லாம் சக நடிகர்கள்லாம். நான் எதையும் வியக்கிறது இல்லை. ஒரு போராட்டம் இருக்கலால் வந்ததால் நான் எனக்கு எதையும் வியக்கிறதும் இல்லை, இழிவுபடுத்துறதும் இல்லை. நீங்கள் அதிகமாக தமிழில் நடிச்சதுன்னா விஷாலோட தான் நினைக்கிறேன். என்னோட ஃப்ரீயாக பழகுவார் என்னோட. ஆனால் அந்த பெரிய பட்ஜெட் படங்களுக்குள்ள ஒரு டிபார்ட்மெண்டலைசேஷன் வந்திருந்தானே, அந்த இது வந்து ஆட்கத்தில் இருக்கல. அதெல்லாம் நானும் என்னால் நடிக்கக்கூடிய இருந்ததில் மற்றபடிக்கு எல்லாம் இந்த சின்ன ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாள் அப்படி தான் நடித்தோம். அது கணக்க நடிக்கிறது இல்லை. நான் இருக்கிறது தெரியாது. எனக்கு காசு கஷ்டம் வந்தால் தான் ஒரு சாலை கிராம பக்கம் வந்து போவேன், 2 நாள் வந்து போனாண்டார் ஒரு ஆள் கேட்பினோம். அவ்வப்போது நடிக்கிறோம். அது என்னதுன்னா வாழ்கிறேன். அதான் வாழ்கிறதுன்றது முக்கியம் தானே. வாழ்க்கையை வந்து ஒரு கலைஞன் வந்து அதுவும் வந்து சினிமா கலைஞர்கள் வந்து வாழ்க்கையை லூஸ் பண்ணிடக்கூடாது, வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஈவன் நாடகத்தில் இருந்து நாடகத்தை நேசித்து நாடகக்காரர்களாக இருந்து சினிமாவுக்கு வந்தவ தான் ஓரளவுக்கு வாழ்க்கையும் ஓரளவு பேலன்ஸாக இருக்கிறவன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நீங்கள் பார்த்த படங்களில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? சமீபத்தில் நான் கொஞ்சம் இப்போ கொரோனாவுக்கு பிறகு நான் முக்கியமான படங்களும் பார்க்கல. கொமர்ஷியல் படங்கள் அதெல்லாம் ஒன்று பார்த்துருக்கேன். அசுரன் பிடிச்சது. அது பிறகு
வாழை. வாழை பிடிச்சது. இப்போ கொஞ்சம் நல்ல படங்கள் வருது, ம். நல்ல நல்ல படங்கள் வருது. இப்போ வெற்றிமாறன் லைன், ரஞ்சித்தன் லைன், மற்ற இவர் ராம்ன்ற லைன் எல்லாரையும் தெரியும். ராம 2-3 தரம் சந்திச்சு மிஸ்கின் சந்திச்சிருக்கேன். இப்போ ஒரு கொஞ்சம் ஸ்கூல்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் 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 திரைப்பள்ளிகள் குரூப்புகள் வந்துட்டுது. ஆமாம், அது நல்ல விஷயம்தான். நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கு. நல்ல விஷயத்துக்கான தளவும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இது ஒரு பெரிய படங்கள் இல்லாமலும் இண்டஸ்ட்ரி சர்வை பண்ணாது. ஆனால் பெரிய படங்களில் இந்த கேரளாவில் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். பெரிய படங்கள் படங்களும் பெரிய படம், ஆனால் ஜஸ்ட் அந்த மூவியாக பார்க்குற ஒரு பார்வை வரணும். ஆடுகளம் நீங்களாக நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம்னு எதை சொல்லலாம்? நான் சின்ன பாத்திரம் தான் நடித்தாலும் எனக்கு மெட்ராஸ் பிடிச்சது. மெட்ராஸ். மற்றது இப்போ கேரளாவில் நடித்த படம் பிடிச்சது. மற்றெல்லாம் ஒரு பழமையான படங்கள்ல மற்ற படங்கள் எல்லாம் நல்ல கனமான கதாபாத்திரம் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா? இப்போ வந்திருக்கு. இருக்கு. இப்போ என்னென்னா கொஞ்சம் ஏஜ் ஒன்றுக்கு தான், அதனால் இப்போ இதுகள்லேருந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் நேரங்கள் இருக்குது. ஒரு நல்ல படங்களில் நடிக்க வேண்டிய விருப்பம் இருக்குது. ஆனால் போய் எனக்கு கன்வெஸ்ட் பண்ண தெரியாது. என்னோட நான் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் கன்வெஸ்ட் பண்ண இல்லை. எனக்கு அது ஒன்று தேவைன்ற ஒரு இடத்துல கேட்குறதில்ல. அப்போ எனக்கு எப்படி படத்துக்கு வாய்ப்பு தேடுறேன்னு எனக்கு தெரியும். அப்போ வாய்ப்பு தேடுறது நான் எந்த விஷயத்திலும் வாய்ப்பு தேடினேன் இல்லை. வாழ்க்கையில் வாய்ப்பு வந்தால் நான் தேவையில்லை. உங்களை எல்லாருக்கும் தெரியும். தேடுறதுக்கு அவை தெரியும். நான் இருக்கிறேன். அதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைண்டா, நான் இந்திய தமிழனாக இருந்தால் எங்கோ இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி தேடுவேன். நான் இலங்கை தமிழனாவும் நார்வேலையும் இருக்கிறதால என்ன வச்சா நேர காணாட்டி நான் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அது கன பேர் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கிறது தெரியாது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் சாரி கிராமத்துக்கிட்ட எங்கேயாவது இருக்கணும் படத்தில் நடிக்கிறதாண்டா அப்பான்னு தெரியும் நீங்கள் இருக்கிறீங்கண்டு. நான் இலங்கை தமிழ்நாட்டு தமிழ்நாடுண்டா இங்கே ஒரு இடத்துல இருப்பாருன்னு தேடுவாங்க. அந்த இது இல்லை. உங்களுக்கு நீங்கள் நடித்ததில் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டுன்னு எதை மதிக்கிறீங்க? ஆடகளத்தில் நடித்தது ஆடலம் பலருக்கு அது பிடிச்சிருக்கு. அதை நான் உணர்றது ஒரு கலைஞனுக்குரிய சந்தோஷங்கள் இருக்குன்னு தானே அதுகள் இருக்கு எனக்கு. மற்றது ஒரு கொமர்ஷியலான அப்படி அந்த மாதிரியான இது ஒன்றும் இல்லை, பிரமிப்பது ஒன்றும் இல்லை. சந்தோஷம் இருக்குது, கலைஞனுக்குரிய சந்தோஷம் இருக்குது. இந்த சினிமா உலகத்தினுடைய செயல்பாடுகள் எப்போவாது உங்களை வருத்தமடைய செய்திருக்கா? என்னண்டா, டெமோக்ராட்டிக்காக ஜனநாயக ரீதியாக ஆணும் பெண்ணும் பல்வேறு நிலைகளில் பல்வேறு பாத்திரங்களாக உருவாடுறது தான் வாழ்க்கை. ஆனால் டிமாண்ட் பண்ணுற அதிகாரமானுக்கு இருக்குன்னு நினைக்கிற அது போக்கு இருக்கு தானே, அது மட்டும்தான் அது சினிமாவில் எல்லா திரைப்படங்களும் அது இருக்குன்னு எல்லா இதுலையும் இருக்குன்னு சொல்ல வரையில்லை. ஒரு நீங்கள் ஜெனரலாக கேட்டபடியாக இந்தியன் சினிமாவில் ஒரு பெண்ணை ஒரு சகோதரியாகவோ இல்லாட்டி ஒரு தாயாகவோ சகோதரியாகவோ இல்லாட்டி ஒரு காதலியாகவோ எந்த நிலை என்றாலும் அது டெமோக்ராட்டிக்கான ஒரு ப்ரோசஸுக்களால் மியூச்சுவலாக ஏற்படுற உறவாக இருக்கணும். இப்போ திரைப்பட தளங்களில் பொதுவாக நடிகர்கள் சரி, இயக்குநர்கள் சரி, சார்ந்தவர்கள் சரி, டெமோக்ராட்டிக்காக இதையும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில எதுவும் நடக்கலாம். மியூச்சுவல் இதாக அந்த ஒரு மியூச்சுவல் இது இந்த உறவுகளில் மியூச்சுவல் இது வரணும். மியூச்சுவலும் டெமோக்ரஸியும் இருக்கணும், வரணும். ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட படங்கள்ல இப்போ நீங்கள் நடிச்சிருக்கீங்க. 20 நடிச்சிருக்கீங்க. எனக்கு 6 ஒன்று வாடகணும். படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி கதையை கேட்டு படத்தில் நடிக்க ஒத்துக்குவீங்களா, இல்லை நல்ல டைரக்டர் அப்படின்றதுனால படத்தில் நடிக்க ஒத்துக்குவீங்களா? இல்லை, நான் கதையினாக சொல்லணும், என்ற பாத்திரங்களை விளங்கு சொல்லணும். படத்தின் மெசேஜ் நல்லா இருக்கணும்னு தான் முக்கியம். ராமாயணத்தை சொல்கிறேன்டா, ராமனா நடித்தாலும் ஒன்று தான், ராவணனா நடித்தாலும் என்னடா ராவணா நடிக்காமலும் அந்த மெசேஜை சொல்லிடாது, ராவணனா நடிக்காமலும் அந்த மெசேஜை சொல்லிடாது. அது மாதிரி மெசேஜ் தான் முக்கியம். நான் நடிக்கிற பாத்திரம் நல்ல பாத்திரமோ கெட்ட பாத்திரமோன்ற பிரச்சனை இல்லை. அந்த படத்தின் மெசேஜ் டிஸ்ட்ரக்டிவாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும். மற்றபடிக்கு ஒரு நல்ல திரைப்படத்தில்
வேலை செய்யக்கல, நல்ல இயக்குனரோட வேலை செய்யக்கல. நாங்கள் வந்து ஒரு கலை வடிவத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறோம். அது எந்த பகுதியாக இருந்தாலும் பங்களிப்பு தானே. ஆடுகளம் முதல் இப்போ வரைக்கும் உள்ள உங்களுடைய சினிமா பயணம் நிறைவா இருக்கா? திரையில் நானுங்க அதை திரையில் நான் பயணம் செய்தது இல்லை. நான் வந்து பயந்துட்டு பொழுதுபோக்கு மாதிரி ஒரு பொழுதுபோக்கு காசு இல்லாட்டி நடிக்கிற மாதிரி தானே. ஆடுகளமும் தான் ஒரு வகையில் இந்த அட்டகாசா மற்ற மலையாள படம் இது முன்னும் ஒரு நான் 3 படம் தான் நடித்தேன். நான் நம்புகிறேன் நீங்கள் 20 படம் நடித்தேன்னு சொல்கிறீங்க. 20 நீங்கள் தோன்றிய படங்கள்னு வச்சுக்கணுமா? அது காசு கஷ்டத்தில் கஷ்டமான நேரத்தில் பாக்கெட் மணிக்கு தோன்றின படங்கள் ரெண்டு தான் நினைக்கிறேன். இந்த 3 உண்மையாக இந்த ஆடுகளம் இதில் தவிர ஆடுகளம் மெட்ராஸ் அப்படி இது தவிர எனக்கு வேறு படங்கள் ஞாபகம் இல்லை. கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை. என்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை. ஆடுகளத்தில் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. மற்றபடிக்கு நான் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். இப்போ இலங்கையின் நிலைமை எப்படி இருக்குது? இப்போ ஒரு லெஃப்ட் இது ஒன்று வந்து லெஃப்ட் பாய்ஸாக வந்துடுறாங்க. சட்ட ஆட்சியை ஒரு கன விஷயங்கள் இப்போ இன்னும் பிரச்சனைகள் இருக்க பிரச்சனைன்னா நான் ஒரு வருஷம் வந்து பதட்டங்கள் குறைஞ்சிருக்கு. பிரச்சனைகளில் இன்னும் பெரிய கனதூரம் இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில் சட்ட ரீதியான ஒரு இது நெடுங்காலத்து உழைப்பாக வந்திருக்கு. தமிழருக்கும் சரி சிங்களவருக்கும் சரி சட்டத்தின்படி விஷயங்கள் நடக்கிற இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. டைகர்ஸ் மாதிரி இவங்க வந்து முந்தி ஃபைட்டர்ஸாக இருந்தாக்கலான்னு ஃபாரின் பாலிசி தொடர்பாக நான் இந்தியாவுக்கு கொஞ்சம் சந்தை இருக்கின்றவங்கள சைனாவோட கூட இருக்கக்கூடாது. எப்போ கடைசியாக போனீங்க இலங்கைக்கு? இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி போனால் இப்போ இந்த 6 மாதம் அப்படி போகிறோம். உங்கள் நண்பர்கள்லாம் அங்கே நிறைய பேர் கசீனண்டு என்ன இந்த கசீனண்டு சொல்லி என்ன வெற்றிமாறன் அறிமுகப்படுத்தினான்னு சொன்னேன். ஆமாம், வெற்றிமாறனுடைய உதவியாளர் அவற்றை படம் ஒன்று வெற்றிமாறன் தான் தயாரிக்கிறார். ஓ, அதில் அது இலங்கையில் படத்தில் ஒரு பகுதி இலங்கையில் ஷூட் பண்ண போயணும். அதுக்கு எனக்கு அவர் டைரக்ட் பண்ண போகிறாரா? அப்போ என்ன கூப்பிடுவார். ஓ, அதில் நீங்கள் நடிக்கிறீங்க. அப்படித்தான் சொல்லி. நீங்கள் ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் நல்ல கவிஞரும் கூட. அதனால் இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய கவிதையோடு முடிப்போம். இது நீலம். இது வந்து ஒரு தோழிக்கும் எனக்கு நடந்த உரையாடலை பேஸ் பண்ணி எழுதுனது. நீலம். தோழி, காலமாய் நுரைகள் உடைகிற மணலில் சுவடுகள் கரைய சிப்பிகள் தேடிய உலா நினைவிருக்கிறதா? காலமாய் நுரைகள் உடைகிற மணலில் சுவடுகள் கரைய சிப்பிகள் தேடிய உலா நினைவிருக்கிறதா? கடலிலும் வானிலும் தொடர்கிற நீளமாய் நம்மிலும் ஏதோ படர்கிறதென்றேன். மீன் கொத்திய நாரையாய் நிமிர்ந்தாய், உன் கண்களில் எனது பிம்பம் அசையும். ஆண்டு பல வாகினும் நரையிலா மனசடா உனக்கென்றாய். தோழி, இளமை என்பது வாழும் ஆசை, இளமை என்பது முடிவிலா தேடல், இளமை பிறரை கேட்டலும் நயத்தலும், இளமை என்பது வற்றாத ரசனை, இளமை என்பது நித்திய காதல், இளமை என்பது அயராத ஆடலும் பாடலும் கூடலும் என்று. தோழா, உனக்கு எத்தனை வயசு? தோழி, எனக்கு சாகிற வரைக்கும் வாழ்கிற வயசு. அருமை அருமை அருமை. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.